friends, welcome to my channel. Now Sivarini from CLS Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்னோட DIML vlog வீடியோ தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் வந்து நான் என்னென்ன ரொட்டீன்ஸ் வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸோடையும் வந்துட்டு ஒரு குக்கிங் வீடியோவும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க இந்த DIML வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஒரு சண்டே vlog தான். ஆக்சுவலாக அவர் வந்து வேக்சின் போட்டு வந்திருக்காரு. அதனால் நான்வெஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன்லேயே தான் இருக்க போகுது இன்றைக்கி ஃபுல்லாக மெனூஸு. காலையில் எழுந்ததும் வந்துட்டு கவுண்டர் டாப் இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. நைட்டே கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாப்பிங் போர்டில் ஆனியன், டொமேட்டோ, கரி லீவ்ஸு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் வந்து வேக வச்சு விசில் விட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். அதை கொஞ்சம் மசித்து வச்சுருக்கேன். பட்டாணி அப்படியே முழுசாக குக்கர்லேயே வச்சுருக்கேன். குருமா செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு தான் குருமா ப்ரிப்பேர் பண்ணேன். பட்டு சப்பாத்தி மாவு பிணைய டைம் இல்லாதனால சரின்ட்டு தோசை சுட்டுக்கலான்னு வந்து லாஸ்ட் மினிட்டில் பிளான் பண்ணிட்டேன். ஸோ குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு நான் ரெண்டு பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ், கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிறேன். வரமிளகாயை வந்துட்டு நான் ஒரு 2 வரமிளகாய் வந்து சேர்த்துவேன் எப்பவுமே ஃப்ளேவருக்காக. அது வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் சேர்த்துவேன், ஓகேங்களா. ஸோ அதையெல்லாம் சேர்ந்துட்டு வந்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து சாப்பிங் மோடில் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. தக்காளி, கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் சுருளை வதங்கி வரட்டும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் சீக்கிரம் வந்து அந்த காயில் வந்து நம்மளுக்கு பாயில் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ குருமா குழம்புங்கிறதுனால நான் என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி தான் வந்து வைப்பேன், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வந்து கோல்டன் கலருக்கு வந்து செவக்க வதக்குனதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா பச்சை பட்டாணி குக்கரில், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த தண்ணியோடையே வந்து நம்ம பாயில் பண்ண தண்ணியோடையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அதோடய ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து குழம்புல வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் வந்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு கூடயே ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்கும் குருமா, நம்மளுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமையே. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ டொமேட்டோவையும் அந்த பட்டாணியும் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கலரி கொதிக்க வச்சுட்டு நம்மளுக்கு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை லைட்டாக தூவி வந்து இறக்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் இன்றைக்கி தோசை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். தென் தோசை வந்து நல்லா அந்த தோசை கல் ஃபுல்லாக வர மாதிரி நம்ம சுற்றினோம் அப்படின்னா அந்த ஓரங்கள்லாம் வந்து கருன்னு ஆகாது, அந்த ஆயில் போய் ஸ்டோர் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் கன்சிஸ்டன்சிலையும் வந்து நம்மளுக்கு தோசை வந்து ஈஸியாக சுடலாம். ஸோ எப்போவுமே தோசை கரண்டி வந்து நல்லா அந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்க மாதிரி வந்து பார்த்து வாங்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கீழே எடுக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக வரும். கெட்டியமாக இருக்க மாதிரி தோசை கரண்டி அந்த எட்ஜஸில் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு எடுக்க முடியாது. ஸோ தோசை கரண்டி வாங்காதவங்களுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன டிப்பாக வந்து நினச்சிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் மாதிரி வந்து நான் சுட்டு எடுத்துட்டேன் தோசையெல்லாம். ஸோ கல் பழக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரும்பு கல்லில் தான் நான் சுடுறேன். இரும்பு கல்லையே வந்து நான் நல்லா நான்ஸ்டிக் மாதிரி பழக்கி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம கல்லை வந்து ப்ரீ ஹீட் நல்லா வந்துட்டு பண்ணிவிட்டு, அதாவது அடுப்பில் வச்சுட்டு ஒரு சிம்மில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் ஒரு பொடியாக ஒரு 4-5 வெங்காயத்தை நல்லா தாளித்து எடுத்துகிட்டு வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து பழக்கிக்கலாம். ரோஸ்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்து சம் கிராசரிஸ் இருந்தது, அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன் மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி. தென் மதியம் காலையில் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு நான் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் வைக்கலான்ட்டு நினச்சிட்டு பாசிப்பருப்பு வந்து நான் வறுத்துட்ருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பார். பாசிப்பருப்புக்கு வந்து சாம்பாருக்கு வைக்கிறதுக்கு நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா நல்லா குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா திக்காகவும் இருக்கும். ஸ்மெல் வைஸ் வந்து ரொம்ப ஃப்ளேவரியாக வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். குக்கரில் வந்து வேக வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 4-5 மிளகு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி 2 தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம விசில் விட்டு பருப்பு கூட வந்து வேக வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஒரு 3 வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். டுமாரோ நான் லைவாக வந்துட்டு ஒரு 2 வின்னர்ஸ் வந்து சொல்கிறேன். 5 பேரையும் ஒட்டுக்கா சொல்லிடலான்ட்டு தான் வந்து நினச்சேன். பட்டு இப்போ வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ மார்னிங் அப்லோட் பண்ணுற வீடியோவில் ஒரு 3 பேர்த்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான். ஃபர்ஸ்ட்டு வின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன், ஓகேங்களா. ஸோ செகண்ட் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ்
வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு வந்து வச்சிடலாம். ஸோ வேக வச்சு நம்ம விசில் வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு நான் இப்போ பருப்பு களைஞ்சி போட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 4 பல் பூண்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும் அதுக்காக. ஸோ இப்போ குக்கர் போட்டு வந்து ப்ரெஷருக்கு வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம குக்கரில் விசில் வர அந்த கேப்பில் வந்து கீரை வந்து நான் ஆல்ரெடி கிள்ளி வச்சுருந்தேன். மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுமே ஸோ அதையும் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெயினருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு வச்சுருக்கேன். ஸோ சிங்கில் வந்து தண்ணி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கவுண்டர் டாப்பில். ஸோ கீரையும் வந்து சைட் பை சைடு வந்து நம்ம சாப்பிங் போர்டு வச்சுட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து குக்கர் விசில் வர டைமில் வந்து நம்மளுக்கு கேப் தான் வந்து இருக்கும். ஸோ அதில் டைமில் சும்மா இருக்க வேணான்ட்டு கீரையை நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சைட் பை சைடு நம்ம குழம்பு வைக்கிறப்பவே வந்து கீரையும் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால தான். ஸோ செகண்ட் கிவ் அவே வின்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனு பேஷன் தான். அவங்க சேனலில் அந்த நேம் மாற்றி மாற்றி வந்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அனு பேஷன் தான் இப்போதைக்கு அந்த ஐடியில் இருந்த நேமு. ஸோ உங்களது என்னன்ட்டு எனக்கு தெரியல, டிஎம் பண்ணுங்கள். பட்டு என்னை வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்போ அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு. 30 வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ண அடுத்த வீடியோஸ்லேயே வந்து நான் எப்போவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன். அது என்னன்னே தெரில, கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணாவே என்னால் ரெகுலர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு கிவ் அவே வந்து நான் நெக்ஸ்ட்டு செகண்ட் வீடியோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோலேருந்து ஷாப்பிங் ஹால் வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் அதுலேயும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது வந்து சஸ்பென்ஸ் கிவ் அவேவாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கீரைலாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரையும் செஞ்சுட்டு குழம்பும் வந்து செஞ்சிடலாம். ஸோ சாம்பார் வைக்கிறதுக்கு தாளித்து விடுறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பருப்பு கடைஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து சாம்பாருக்கு தாளிக்கிறதுல ஆட் பண்ணிப்பேன். ஸோ அந்த காவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த க்ரீன் லீஃபோடையே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே தட்டில் வந்துட்டு கீரை தாளித்து விடுறதுக்கும் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை அதுக்கும் சேர்த்து தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம வச்சோம் இல்லைங்களா, பருப்பு பாயில் பண்ணி அது வந்து நல்லா வெந்துருச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு. அதை ஒரு மத்து வச்சு வந்து நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஆயில் விட்டுட்டு அதுலேயே வந்து கடுகு, உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பேலன்ஸ் இருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த கடுகெல்லாம் வந்து தெறிக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து கேஸ் சிங்கில் வந்து ஆகாமல் கவுண்டர் டாப் மேலே வந்து தெறிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளும் வந்து பக்கத்துலேயே வந்து நின்று செஞ்சுட்ருப்போம், நம்ம கையிலே தெறிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் எப்போவுமே அந்த பாத்திரத்தோட லிட்டை வந்து போட்டு வச்சுருவேன் கடுகு போட்டதுமே. ஸோ நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது எண்ணெய் தெரிச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ கடுகு, சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா தாளிச்சதுக்கப்புறமா வந்துட்டு கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் மட்டும் அந்த கத்திரிக்காய் ஆயிலில் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2.5 டீஸ்பூன் வந்துட்டு நான் சாம்பார் பொடி வந்து சேர்த்திக்கிறேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேம் நம்ம துவரம்பருப்பு சாம்பாருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் எப்போவுமே. ஸோ எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாயில் பண்ணி பாசிப்பருப்பு, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி, பூண்டு, சீரகம் எல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு வந்து மத்தில் வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் மிளகு வந்து பாயில் பண்ணும் போது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மிளகு இதில் இப்போ வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா சாம்பார் வந்து கொதிக்கட்டும். அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அவ்வளோதான் சர்வ் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு கொத்தமல்லி தழை நம்ம வந்து கார்னிஷிங் பண்ணிவிட்டு ஸோ சைட் பை சைட் வந்து அந்த சாம்பார் கொதிக்கிற டைமில் வந்து நம்ம கீரையும் வந்து சைடில் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆயில் விட்டுட்டு அது கடுகு, உளுந்தம்பருப்பும் அந்த கடலைப்பருப்பும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா கீரைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 வரமிளகா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து கீரையை வந்து ஒரு 4-5 டைம் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த மணத்தக்காளி கீரையோட அந்த கசப்புத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா அலசிட்டு பேனில் வந்து ஆட் பண்ணி நல்லா கீரை சுருளை வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். தேங்காய் பூ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீரை வதங்கி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துங்க. ஆஃப் பாயிலிங் ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் என்னோடய லஞ்ச் மெனு வந்து முடிஞ்சுது. சாம்பார், அதுக்கப்புறம் சைட் பை சைடே வந்து நான் ரசமும் வந்து வச்சுட்டேன். ஸோ அந்த பருப்புலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து தக்காளி ரசம் வச்சுட்டேன். ஸோ ரசம் ரெசிபிஸ் ஒரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சாதம், அதுக்கப்புறம் கீரை பொரியல், அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 3rd வின்னர் வந்து
பானு வசுன்னு நினைக்கிறேன், நான் தெரில, ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து சொல்கிறேன் யாருன்ட்டு. பானு வசுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஆமாம், கரெக்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன்.